நிஜமா? என்னங்க இப்படி திடீர்னு வந்திருக்கீங்களா? என்ன இப்படி கேட்கிறீர்கள்? மிருகங்களின் தொல்லை அதிகமாக இருக்கிறது என்று புகார் வந்ததே. அப்படி ஒன்றும் இல்லைங்க நிஜமா. அப்படியா? ஆமாங்க. மிருகங்கள் பயிர்களை நாசம் செய்யவில்லையா? இல்லைங்க, அறுவடை ஒழுங்கா நடக்குதுங்க. அப்படியா? இந்த தவறான செய்தி ஏன் நம்மளும் சொல்லப்பட்டது? யார் இந்த சூது செய்திருப்பார்கள்? சரி, நாளை விடியற் காலையில் நாம் ஊருக்கு புறப்படுகிறோம். தயாராகட்டும் ஏற்பாடுகள். உத்தரவு. செல்லையா, நீயா? என் எஜமான் கருணாகரின் உத்தரவு. அயோக்கியா, எஜமான், உண்மையை சொல். நீ ஏன் இந்த காரியத்தில் இறங்கினாய்? உண்மை தாங்க சொல்றேன். கருணாகர் ஐயா தான் என்ன அனுப்பிச்சார். என் நண்பன் மீதா பழி சுமத்துகிறாய். என் குழந்தைக்கு சத்தியமா சொல்றேங்க. உங்களை ஏமாற்றி வேட்டைக்கு அனுப்பினதே உங்களுக்கு சொல்றதுக்கு தாங்க. என்ன அநியாய உலகம். எஜமான், நீங்க இவ்வளவு நல்லவங்க எனக்கு தெரியாம போச்சு. இந்த நன்றியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். எஜமா, ஒரு விஷயம். இளவரசரை பாம்பு விட்டு கடிக்க வச்சு கொண்டு போட்டாங்க. அதோடு பால் விஷத்தை கலக்கி இளவரசரை கொண்டதாக மகாதேவி அம்மாவில பழி சுமத்திட்டாங்க. அப்படியா? அவங்க சிறையில கூட அடைச்சிட்டாருங்க. என்ன அக்கம்? மாரியப்பா, என்ன ஆயிற்று? சொல். என் மூச்சு மட்டும்தான் பாக்கி இருக்குது. அதுவும் அடங்கி போச்சு, நான் எல்லாம் சரியா போயிடும். என்னடா உலகிறாய்? வல்லவன் என்ன? வல்லவன் வந்துகிட்டே இருக்கு. உயிரோடவா? பின்ன செத்தா வருவான். முட்டாள்! இந்த வேலையை வேண்டாம் கிளம்பி. இத்தனை நாள் என்னடா செய்து கொண்டிருந்தாய்? என்ன ஆச்சு? நம்ம ஆட்கள்லாம் மிருகமா மாறினாங்க. அவங்க எல்லாம் அடிச்சு கொண்டு போட்டான். நான் பாக்கி இருந்தேன். என்ன பண்ண தெரியுமா? வாழை எடுத்து மரம் சரி கொடிகள் எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தணும். கடையில் என்ன ஆச்சு? என்ன துரத்திட்டு வராங்க. இங்கே வருகிறான். உன்னால் முடியாததை நான் செய்து காமிக்கிறேன். வரட்டு வந்த மடையன். நீ என்ன நினைக்கிறேன்? புடவலி. வல்லவன் வரப்போகிறாராம். குறிவைக்கு முன்பே பட்சி வரப்போகிறது. ஜாக்கிரதை. வல்லவா, வா. உனக்கு விஷயம் தெரியுமா? தெரியும். இளவரசர் எங்கே? மகாதேவி எங்கே? இந்த கேள்வி என்னிடம் நீ கேட்பாய் என்று தெரிந்துதான் மகாதேவி சிறையிலும்
இளவரசர் உடலை வைத்தியர் பாதுகாப்பிலும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். கொன்றவள் தப்பித்து விட்டால் பதில் சொல்வது யார்? அவள்தான் கொண்டாள் என்பது உனக்கு எப்படி தெரியும்? கையும் களவுமாக பிடித்தேன், காவலில் வைத்தேன். மகாதேவி சிறையிட உனக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இருப்பவர் வேட்டைக்கு சென்று விட்டால் அடுத்தபடி இருப்பவர் தானே கவனிக்க வேண்டும். நீ செய்தது மோச செயல். குறையாத நீதியை மோசம் என்று சொல்லும் அளவுக்கு குருடாகிவிட்டது உன் கருத்து. குற்றவாளிக்கு தண்டனை, இதுதான் சோழ நாட்டு நீதி. அவள் குற்றவாளி என்று நீ எப்படி முடிவு செய்தாய்? சபை கூட்டப்பட்டதா? சான்றோர்கள் வாதித்தார்களா? சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார்களா? சொந்த விஷயம் சபைக்கு வர வேண்டியதில்லையே. சோழ நாட்டு தளபதியின் தர்மபத்தினியே அந்நாட்டு குலவிளக்கை அணைத்து விட்டாள் என்ற அபகீர்த்தி உன்னை சார வேண்டாம் என்றுதான் அவளை சிறையில் அடைத்தேன். புரிந்ததா? நீ சொல்வது போல அவள் குற்றவாளியை நிரூபிக்கப்பட்டால் சிறை என்ன, சோழ நாட்டின் நடு வீதியை நிற்க வைத்து சித்தவரிசையை சித்தமாயிருக்கிறேன். கொண்டு வா இளவரசரின் பிணத்தை. சிறந்த வைத்தியரை கொண்டு பரிசோதித்து பார்ப்போம். பாம்பு கடி என்பது உண்மையானால் தண்டனை உனக்கு, விஷம் கொடுத்தது உண்மையானால் தண்டனை அவளுக்கு. எங்கே இளவரசன் சவம்? சவம் வேண்டுமா? வல்லவனா, உனக்கே இந்த நிலை வந்தது? நான் தான் வேதநாயகன். என்னோட ஆட்சி